ஸோ மக்களே, பிக் பாஸ் நேற்றே சொல்லியிருப்பாரு, டெய்லி வந்து கேம் பிளான் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கான பிளான் தான் இது, பட் நாளைக்கு ஒவ்வொரு நாளுக்குமே இந்த கேம் ஏற்ற மாதிரி பிளான் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பொம்மையை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பொம்மையை வந்து சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்றே வந்து கோட்டையை கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டையில் பொம்மையை சேர்க்கணும் தான் டாஸ்க்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இது உண்மையே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சொல்கிற மாதிரி 100 இல்லை 200% ஃபிசிக்கல் டாஸ்க்குங்க. ஏன்னா 2 நாளாவே அந்தளவுக்கு அடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, தள்ளிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கெல்லாம் உருண்டு பிறண்டு ஒரு வழியாக ஜாக்கிலேருந்து பொம்மையை பிடிச்சிட்டாங்க. பட் பொம்மையோட பாதி தான் பிடிச்சிருக்காங்க, பாதி வந்து அங்கேயே தான் இருந்திருக்கு. பவித்ரா சொன்னது கேட்டிங்களா? ஏங்க 2 டீம் இருக்கீங்க, தனியாக போய் விளையாட வேண்டியது தானே, ஏன்ட்டு வந்து பொம்மைக்கிட்டே ஏன்ட்டு வந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க இருக்கிறது மொத்தம் 3 டீமு, பொம்மை உங்ககிட்ட இருக்குது. அப்போ மற்ற 2 டீமும் உங்கள்கிட்ட வந்து ட்ரை பண்ணுவாங்க, பொம்மையை பறிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக போய் விளையாட வேண்டியது தானே, ஏன் டீம் பொம்மையை வந்து பிரிக்க ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் மொத்தமாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க நிஜமாவே காமெடியாக தான் இருக்குது. அண்ட் இந்த காமெடி பார்த்தீங்கன்னா பவித்ரா மட்டும் பண்ண கிடையாது, அன்ஷிதாவும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே டீம் தான் இல்லையா. ஸோ அன்ஷிதா சொல்கிறாங்க, அவங்க வந்து ஏமா ஏறி விளையாண்டாங்க, இதெல்லாம் தப்பு, அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ அன்ஷிதா அடிச்சிருப்பாங்க போல. ஸோ அன்ஷிதா சொல்கிறாங்க என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் யாருன்னு சொல்லலை, பட் நான் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பவித்ரா இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஓ அப்படியா, நேற்று நான் கடிக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து ஏறினீங்களா, இப்போ நான் பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பண்ண மட்டும் கரெக்டாக, நான் நேற்று கடிக்கும்போது அத்தனை பேர்லாம் பேசுனீங்கல்ல, இப்போ நீங்கள் எதாவது பண்ணிக்கிறீங்க, உங்கள் மேலே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பிடிச்சிட்டாங்க. ஏன்னா பவித்ரா வந்து இப்போ கண்டிப்பாக பயந்துருப்பாங்க. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட விஜய் நம்மளை கேட்பாரு கடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கம்பெனிக்கு ஆள் கடிச்சிச்சு இல்லையா, இப்போ யாரும் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய் சமாளிச்சலாம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாங்க. அந்த மக்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசன்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு அது ஆமாப்பா அவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ யாரோ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவராக ஒரு பாயிண்ட் கிடச்சுன்னு அன்ஷிதா அதை வச்சு ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணுறாங்க. சரி உடுப்பவி அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, அவங்களாம் வந்து மனிதாபிமானமே கிடையாது, இப்படி தான் விளையாண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று அன்ஷிதா வந்து மற்ற டீம் எவ்வளோ அக்ரெசிவாக ஆடி இருப்பாங்க நம்ம நல்லாவே பார்த்துருப்போம். அப்போல்லாம் இங்கே அந்த மனிதாபிமானம் அதெல்லாம் தெரிய கிடையாது. ஏன்னா இப்போ வீக்கெண்ட் நெருங்கிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ எப்பயும் போல் ஒரு எமோஷனல் ட்ராமாவை போட்டு அவங்க ஒரு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதை நம்ம எப்பயுமே வாரம் பார்க்குறது தான். ஸோ இப்போ இங்கேயும் அதான் நடக்குது. நேற்றுலாம் அக்ரெசிவாக பண்ணாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு எமோஷனல் ட்ராமா போட்டு மறுபடியும் ஒரு அவங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றிக்க பார்க்குறாங்க.